நினைத்தாலே முக்தி தரும். இந்த மந்திர சொற்றொடருக்கே சொந்தமான தமிழ் மண்ணின் அற்புத தலம் திருவண்ணாமலை. இங்கு மலையே சிவபெருமான். உலகின் மிக பிரம்மாண்டமான ஆன்மீக ரகசியங்களில் ஒன்று. இந்த அருணாச்சல மலை படைக்கும் பிரம்மாவுக்கும் காக்கும் திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தபோது அண்ணாமலையார் அளவற்ற அக்னி பிழம்பாக காட்சியளித்தார். இருவராலும் அதன் அடிமுடியை காண இயலவில்லை. இறுதியாக அந்த நெருப்பு தூணே குளிர்ந்து அண்ணாமலையாக உருவானது. இதுவே பஞ்சபூதத்தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் 24 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக கோயில் எழுந்துள்ளது. இதன் கம்பீரமான ராஜகோபுரம் தமிழ்நாட்டின் உயரமான கோபுரங்களில் ஒன்று. சோழ மன்னர்கள் தொடங்கி விஜயநகர மன்னர்கள் வரை பலரின் பங்களிப்பில் கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் பிராகாரங்கள் தமிழ் கட்டிடக்கலைக்கு சான்று. திருவண்ணாமலையின் சிகரம் கார்த்திகை தீபம். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் 2668 அடி உயரமுள்ள இந்த மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. ஜோதி பிழம்பாக நின்ற ஈசன் தீப வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் இந்த அற்புதம் பல லட்சக்கணக்கான பக்தர்களை ஒரு சேர இங்கு வரவழைக்கிறது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிக்கப்பட்ட கிரிவல பாதை இங்குள்ள மிக முக்கியமான வழிபாடு. பௌர்ணமி நாட்களில் நடக்கும் இந்த கிரிவலம் எல்லா பாவங்களையும் போக்கி முக்திக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. இந்த பாதையில் இந்திரலிங்கம், குபேரலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் 8 திசைகளிலும் அமைந்துள்ளன. கிரிவலம் செல்பவர்கள் இவற்றையும் வழிபட்டு புண்ணியம் சேர்க்கிறார்கள். திருவண்ணாமலை பல சித்தர்கள் மற்றும் மகான்களின் தவ பூமியாகும். இரமண மகரிஷி, சேஷாத்திரி சுவாமிகள் போன்றோர் இங்கு வாழ்ந்துள்ளனர். சிவனை மிதிக்காமல் மலையை வலம் வரும் இந்த சந்நியாசி வழக்கம் இங்குள்ள ஆன்மீக பெருமையை உலகமறியச் செய்கிறது. நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த திருத்தலத்தை ஒரு முறை நினைத்தாலே போதும், முக்தி நிச்சயம்.